அன்றைய அதிமுக ஆட்சியின் இறுதி கட்டத்தில் 2020ஆம் ஆண்டு இந்த லாக்டவுன் சமயத்தில் 2 அப்பாவி மக்கள் போலீஸால் கொலை செய்யப்பட்டார்கள். ஃபெனிக்ஸ், அவரோட அப்பா ஜெயராஜ். சும்மா வாக்குவாதங்க, போலீஸ் கூட வாக்குவாதங்க, அதுக்காகவே கொலை செய்யப்பட்டாங்க. லாக்கப்பில் வச்சு அடிங்கன்னு அடித்து கொலை செய்யப்பட்டாங்க. அந்த வழக்கோட தீர்ப்பு இன்றைக்கி வருது. அந்த வழக்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் நடைபெற்றது. மதுரை கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் 5 ஆண்டுகள் நடைபெற்றது. 9 பேர் அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க. அந்த வழக்கில் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் உட்பட 9 போலீஸ்காரங்க அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் சேர்க்கப்பட்டு அந்த சாட்சிகளையும் விசாரணை செஞ்சுருக்காங்க. நான் அறிந்தவரை அந்த சாட்சியுமே பிழற் சாட்சி ஆகலை. அதனால் தண்டனை உறுதி. கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் விசாரணை நடந்து வந்தது இல்லைங்களா. இதில் இடையிடையில் அந்த இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டரு, போலீஸ்காரனா ஜாமீன் ஏகப்பட்ட மனு போட்டாங்க. எல்லா ஜாமீன் பெட்டிஷனையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு அந்த ஜட்ஜ் ஐயா. வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றிங்க. இவங்க இப்படிப்பட்ட ஆளுங்கன்னா ஜாமீன் கொடுக்கக்கூடாது. இந்திய நீதிமன்றங்கள் கொடுக்கவும் கூடாது. இந்த தீர்ப்பு இன்றைக்கி செம்மையாக வரும்னு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது. என்னென்னா, 9 பேரும் சாவர வரைக்கும் ஆயுள் தண்டனை. 8 ஆண்டு கிடையாது. அப்படிலாம் எனக்கு யாராவது தப்பாக சொன்னாங்கன்னா நம்ம நம்பிடாதீங்க. அது அண்ணா பிறந்த நாளைக்கு இந்த கருணாநிதி கொடுத்து பழக்கப்படுத்தின விஷயம். அது ஆயுள் தண்டனைனா சாகர வரைக்கும் சிறையில் இருக்கிறது தான் ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை மட்டும் இல்லை, கடுங்காவல் தண்டனையும் உண்டு. இதில் அவன் உள்ளார சிறையில் வேலை செய்யணும். வேலை செஞ்சு தான் சோறு தின்னணும். அந்த மாதிரி ஒரு கடுங்காவல் தண்டனை இந்த வழக்கில் கண்டிப்பாக தீர்ப்பாக இன்றைக்கி வரதான் போகுது. பார்த்துன்னே இருங்க.